விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்கமிங் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் இந்த ரேணுகா எப்போ சிக்க போகிறாங்க அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ரேணுகா சிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு மெயின் கேரக்டராகவே இந்த ஸ்டோரியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட கேரக்டர் ரொம்ப நாளைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள சீக்கிரமாக மாட்டி விட்டு அவங்களோட கேரக்டரை முடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரேணுகாவோட கேரக்டர் அப்படிங்கிறது சீரியலுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்ருக்குறாங்க. விஜய் மல்லி எந்த அளவுக்கு இந்த ஸ்டோரியில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறாங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே இந்த ரேணுகாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் ரேணுகாவோட கேரக்டரை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுவாங்களா? நிச்சயமாக இல்லை. ஆனால் ரசிகர்களுமே சீக்கிரமாக ஸ்டோரியை எண்ட் பண்ணுங்கள், வேற ஒரு சீரியல் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களையுமே தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கு வீட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களும் தெரியுது. விஜய் மல்லி 2 பேரையுமே கொஞ்சம் வெளியில் அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. வீட்லேயுமே கொஞ்சம் மளிகை ஜாமான்கள்லாம் தீர்ந்துட்டு காய்கறிகள்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதால விஜய் தனியாக வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் மல்லியும் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி மல்லி விஜய் 2 பேரையுமே தனியாக அனுப்பி வைக்கிறாங்க. அன்னபூர்ணி பெரியம்மா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. தன்னோட பொண்ணு மருமக 2 பேரும் வெளியில் போனாங்க அப்படின்னா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தப்பு கணக்கு போடுறாங்க. இந்த ரேணுகா சும்மா இருப்பாங்களா? ஏன்னா அவங்களுமே விஜய் அபகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படுறது போல தான் தெரியுது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் விஜய் மேலே அவங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே போக போக அவங்க விஜய் மேலே ஆசைப்படுற மாதிரியான ஸ்டோரி லைன் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ கூட விஜய் மல்லி 2 பேரும் வெளியில் போகிறாங்க, அவங்க தனியாக போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கல. இப்போ அதை போய் தடங்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அன்னபூர்ணி பெரியம்மா பயங்கரமாக கோவப்பட்டு இருக்கிறாங்க. மல்லிக்குமே ஓரளவு இந்த ரேணுகாவை பற்றின விஷயங்கள் புரியுது அப்படின்னாலுமே விஜய்க்கு எப்போ தெரிய வரும் அப்படிங்கிறதான் ரசிகர்களோட விருப்பமாக இருக்குது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.